நம்ம சிட்டி ஆப்ப டவுன்லோட் செய்யுங்க. அதுல வர ஷாப்ல மினிமம் 500 ரூபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணி அந்த பில்ல 9043690436 நம்பருக்கு வாட்ஸ்அப் செஞ்சா நீங்களும் பீச் ரெசார்ட்டுக்கு வரலாம். வெல்கம் டு தமிழ் டாக்கி ஸ்டார்ட் நெட். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் நிதிஷ் திவாரி இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற டங்கல் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். டங்கல் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய கதை நீங்கள் ட்ரைலர் பார்த்துருந்தீங்கனாலே முக்கால்வாசி கதை உங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கும். இருந்தாலும் நான் சொல்கிறேன். இந்த படத்துடைய ஹீரோ அமீர் கான் சின்ன வயசில் அவர் ஒரு மல்யுத்த வீரராக இருக்கார். அவருக்கு என்ன ஆசைன்னா, இந்தியாவுக்காக உலக அளவில் ஒரு தங்க மெடலை வாங்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை. ஆனால் அவருடைய வயசில் அதை சாதிக்க முடியாமல் போயிடுது. அதனால் நமக்கு ஒரு பையன் பிறப்பான், அந்த பையனை ஒரு பெரிய மல்யுத்த வீரராக கொண்டு வந்து இந்தியாவுக்காக தங்கப்பதக்கம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு. துரதிர்ஷ்டவசமாக அவருக்கு அடுத்தடுத்து 2 பொம்பளை பிள்ளைங்க தான் பிறக்குது. அதனால் அவர் வெக்ஸாகி அந்த ஆசையை விட்டுட்டு இருக்கார். ஒரு கட்டத்தில் தான் அவருக்கு தெரிய வருது, அந்த 2 பிள்ளைங்களுமே மல்யுத்தத்துக்கு தகுதியான பிள்ளைங்க தான் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அதனால் அவங்க 2 பேரையும் மல்யுத்த வீரர்களாக கொண்டு வர்றாரு. கொண்டு வந்ததுக்கப்புறம் அவருடைய ஆசையை நிறைவேற்றினாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. காரணம் தப்புனா மரணம் அப்படிங்கிற இந்த கதையை ஒரு சுமாரான ஒரு படமாக கொடுத்துட்டாலே போதும் அப்படின்ற அளவுக்கு உள்ள ஒரு சீரியஸான கதை தான் இது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சீரியஸான கதையை ஒரு சூப்பரான ஒரு படமாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்துடைய ஹீரோ அமீர் கானை தான் சொல்லணும். இந்த படத்துக்காக அவர் உடம்பை வருத்தி என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். 2-3 கெட்டப்பில் வர்றாரு. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. அவருக்கு மகளாக நடித்த அந்த 2 பொண்ணுங்க, சின்ன வயசில் நடித்த பொண்ணுங்களும் சரி, பெரிய வயசில் நடித்த அந்த 2 பொண்ணுங்களும் சரி, ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் மைனஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு மைனஸை கூட சொல்ல முடியாது. ப்ளஸ்னால் சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட்டுகள் இருக்குது இந்த படத்தில். அதெல்லாம் பேச தேவையில்லை. இந்த படத்தை போயிட்டு நேரடியாக பார்த்துருங்க அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த படம் வெளிவரதுக்கு முன்னே ஒரு வெற்றி படம் அப்படின்னு சொல்லிடலாம். வெளிவந்த பிறகு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. வெளிவரதுக்கு முன்னே இது எப்படி வெற்றி படம் அப்படின்னு சொல்கிறோம்னா, இவருடைய சமகாலத்தில் வந்த மற்ற ஹீரோங்களாக இருக்கட்டும், இப்போ ஹீரோங்களாக இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு சேஃபான கேம் தான் விளையாட பார்க்குறாங்க. ஒரு படம் ஜெயிக்குதோ இல்லையோ நிச்சயமாக தோற்றுறக்கூடாது. அதனால் ஒரு 5 ஃபைட்டு, 5 பாட்டு, மசாலாத்தனமான விஷயங்களை வச்சுக்கிட்டு எப்படியாவது காலத்தை ஓட்டின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர, இவர் ஒருத்தர் தான் படத்துக்கு படம் வித்தியாசம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வித்தியாசமான கதைகளை, அதாவது நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி காரணம் தப்புனா மரணங்கிற கதைகளை எடுத்துக்கிட்டு அதுக்காக கடினமாக உழைச்சி அந்த படங்களை தொடர்ந்து வெற்றியை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆமீர் கான் படம் அப்படின்னு சொன்னாலே அது வித்தியாசமான படமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை கொடுத்ததுனால அவர் படம் வெளியே வந்தாலே போதும் அந்த படம் வெற்றி படம் தான். அந்த படம் எப்படி இருக்குன்ற தகுதியை பொறுத்து அது மாபெரும் வெற்றியா அப்படிங்கிறத தீர்மானிக்கலாம். அந்த வகையில் இந்த படமும் ஒரு அற்புதமான படம், ஒரு மாபெரும் வெற்றி படத்தை கொடுத்துருக்காரு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம வீடுகளில் பொம்பளை பிள்ளைங்க பிறந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த பிள்ளைய வளர்த்து ஆளாக்கி ஒரு பையன் கையில் பிடிச்சி கொடுத்துட்டு நம்ம கடமையை முடிச்சிடணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம பிள்ளையும் ஏதாவது ஒரு சாதனையாளராக கொண்டு வரணும், நம்ம பிள்ளைகிட்டையும் ஏதாவது ஒரு திறமை இருக்கும், அதை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான படம். நிச்சயமாக இந்த படத்தை உங்கள் குடும்பத்தோடு போய் பாருங்கள், ஒரு அற்புதமான அனுபவம் கிடைக்கும். உங்களுக்கு ஹிந்தி தெரியலன்னா நேரடியாக தமிழ்லேயே பார்த்துருங்க. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டுமைகளை கீழே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டரில் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.